வணக்கம் மக்களே. நடிகர் நம்பியாரை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் சினிமாவில் ஒரு சில நடிகர்களின் பெயர்கள் மட்டும் எப்போதும் நிலைத்து நிற்கும். 80களில் படு மாசான வில்லனாக நடித்து இப்போதும் மக்கள் மனதில் நிற்பவர்தான் பழம்பெரும் நடிகர் நம்பியார். தமிழ் திரையுலகில் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்த இவர் குணச்சித்திரம் மற்றும் வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். கேரளாவைச் சேர்ந்த இவர் ஆரம்பத்தில் மேடை நாடகங்களில் தனது பயணத்தை தொடங்கியிருக்கிறார். வில்லன் என்று சொன்னாலே முதலில் இவர் பெயர்தான் இடம்பெறும் என்றே கூறலாம். அந்த அளவிற்கு மிரட்டியவர். தீவிர ஐயப்ப பக்தனான இவர் 65 ஆண்டுகளுக்கும் மேலாக சபரிமலைக்கு சென்றிருக்கிறாராம். பின் உடல்நல குறைவால் 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் உயிரிழந்தார். ருக்மணி என்பவரை திருமணம் செய்த நம்பியாருக்கு சுகுமாரன் என்ற ஒரு மகன் இருக்கிறார். அரசியலில் ஈடுபட்டிருந்த இவர் இராணுவ பயிற்சியாளராக பணியாற்றியிருக்கிறார். கடந்த 2012ஆம் ஆண்டு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். இவருக்கு 2 மகன்கள் இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.